Hello friends, welcome to Double Tasty. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காயும் ராலும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். சவுத் இந்தியன் டச்சோட ஒரு சூப்பரான ரெசிபி இது. இத செய்யிறதுக்கு ரொம்ப கம்மியான ingredients தான் தேவைப்படும். செய்யற டைமும் ரொம்ப கம்மி. சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 ல இருந்து 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 1/2 கிலோ prawn நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் சுரக்காய், கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது சேர்க்க வேண்டிய பொருட்கள் 1/2 டீஸ்பூன் வடகம் இல்லனாலும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இதை தவிர கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள். கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரியட்டும்னு கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கீறி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய், கூடவே தட்டி வச்சிருக்க 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா வெங்காயம் தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன பசங்க கூட இதை மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு ராலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ராலை சேர்த்துட்டு இதை நல்லா சுருள வதங்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலாவெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 3/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு ப்ரானோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுரக்காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ ப்ரானை இந்த மசாலாலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காவை நீங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். சுரக்காய் ஏற்கனவே நீர்க்காயின்றதால அதுவே நிறைய தண்ணி விடும். ஸோ ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு இப்போ வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் நல்லா வெந்திருக்கு, சுரக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும்னு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேவைப்பட்டால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரால் சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எதால் எது நல்லா இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் டபுள் டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட எங்களுடைய சமையல் பயணம் உங்களுடன் இனிதே தொடரும்.